ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். விஜய் கிரியேஷனில் திடீர்னு ஒரு ஷாப்பிங் போகையில் இந்த இடத்த அந்த சின்ன ஒரு பிளேஸில் மட்டும் கொஞ்சம் கடை போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யூஸான ஒரு குட்டி குட்டி யூஸ் பொருளாக போட்டிருந்தாங்க. இந்த கழுத்தில் வலி இருக்கும்போது மசாஜ் பண்ணுறதுக்கு, கையில் பிடிச்சிட்டு போடுறதுக்கு, இது வந்து பாடி லோஷன் ஏதாவது போட்டுட்டு பாடி வாஷ் பண்ணுறதுக்கு, இது ஸ்பாஞ்ச் அப்படி எக்தம் சாஃப்டாக இருந்தது. இது வந்து நம்ம எப்பவும் வாஷ் பேஷனில் வைக்கிறது அந்த மாதிரி அது எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து இந்த நம்மளுக்குன்னே ரேராக செப்ரேட்டாக யூஸ் பண்ணுற அந்த சீப்பு வச்சுருந்தாங்க, மரக்கட்டையில் பண்ணது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பூனும் இருக்கும், அதில் சின்னதாக நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம், அதை அப்படியே உறிஞ்சி ஸ்ட்ரா மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் செம்பு கலரில் இருந்தது, குட்டி ஸ்பூனு. அதுவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி அந்த ஜன்னல்லாம் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு அந்த சேஃபோடு சேர்த்து இப்படி பிடிச்சிடுறதுக்கு நல்ல சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு வந்துட்டு நல்லா உரிச்சிட்டு அதை மேலே வச்சு இப்படி நச்சினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நைக்கிறதுக்கு குட்டி குட்டி பீஸாக நைக்கிறனாலும் நைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நச்சு போடுறனாலும் நைக்கலாம். நசுக்கிறதுக்காக அதை வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அது 50 ரூபான்னு நினைக்கிறேன். இதுவும் 50 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டுட்டு டேண்ட்ரஃப்லாம் இருக்குன்னா நம்ம இப்படி கை வச்சுலாம் எடுத்தோன்னா நம்ம தலையில் வந்து வலிக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரா, அந்த இதை வந்து தேய்க்கிறதுக்காக அந்த முள்ளான இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம சிக்கன் அல்லது காய்கறிகள் பொரிக்கும் போது இது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்க ஒரு தடுக்கிறதும் இருக்குது, அப்படியே அரிப்பும் இருக்குது, அப்படியே எடுத்துறதுக்கு எண்ணெய் வடிகிறதுக்காக அதை வச்சுருந்தாங்க. அப்புறம் நார்மலாக ஃபோக்கு அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் சின்ன கட்டையாக தான் இருக்கும், நம்ம எப்படி நீளமாக எடுத்துகிட்டு முதுகு சொரியறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் ஸ்ட்ரா வந்து சில்வரில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஹெர்பல் யூஸ் பண்ணி அதை ஐஸ் கட்டி ஐஸில் தண்டாவில் வச்சு தேய்க்கிறதுக்காக இது உள்ளே வச்சிட்டோன்னா, இல்லைனா தண்ணியும் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சிட்டோன்னா தண்ணி ஆயிரும். ஃபேஸில் அந்த இதெல்லாம் போடுறதுக்கு அது க்ளோஸ் பண்ணுறது. இது வந்து நார்மல் சோப்பு டப்பா தான், ஆனால் இப்படி க்ளோஸிங்கில் ட்ராவலுக்கு கொண்டுட்டு போனால் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து ஆயில் வந்து அதில் நம்ம ஊற்றிட்டு நம்ம ஹேரில் அப்படியே ஒவ்வொரு இடமா ரூட்ஸில் படுற மாதிரி வைக்கிறதுக்காக அந்த பிளாக் அது வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ஆரி ஒர்க் ஊசி போடுறது அந்த டப்பா எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஏதாவது ஒரு நம்ம க்ரீமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும், ஒரு பெரிய பாக்ஸில் இருக்கிறத அது எம்டி பாக்ஸ் வச்சுருந்தா மற்றதெல்லாம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் ஸ்க்ரப்பாக ஓடுறதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக அந்த முள்ளுலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோர் அல்லது முட்டை கலக்கிறதுக்கு பேட்ரி போட்டுட்டு இப்படி அமுக்கணும். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தா வாங்குங்க. தாதரில் இருக்குது. தேங்க்யூ.